ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, விஸ்தாரத்திலிருந்து சாரத்தில் வந்து விடுங்கள். இப்பொழுதும் கூட அவ்வப்போது நீங்கள் மிகவும் விஸ்தாரத்தில் சென்று விடுகிறீர்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் மனதால், சொல்லால், செயலால், அதாவது சங்கல்பங்களில் கூட எந்த விதமான விஷயம் வந்து விடுகிறது, அதனுடைய நிர்ணயம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றால் சாரஸ்வரூபத்தில் அந்த காரியத்தை செய்து அதற்கு புள்ளி வைத்து விடுங்கள். இதே விதமாக சொல்லிலும் கூட அந்த அளவுதான் பேசுங்கள். எந்தளவு அவசியம் இருக்கிறதோ அந்தளவு மட்டுமே பேசுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது சம்பாசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாரோடாவது சம்பாசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் அந்த சம்பாசனையை அவர் ரொம்ப நீளமாக செய்கிறார் என்றால் நீங்கள் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இதன் மூலம் அந்த ஆத்மா கூட சாந்தியினுடைய அனுபவம் செய்வார். மேலும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகி விடுவார். மேலும் பின்னர் இதே விதமாக கர்மனாவில் கூட செய்ய வேண்டும். எந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தோன்றுகிறது, நான் இன்றி இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காது, அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் தன்னுடைய சமயத்தின் மீது கூட அட்டென்ஷன் வையுங்கள். ஏனென்றால் குழந்தைகளே, இப்பொழுது விரைவாகவே நீங்கள் பிந்துவாகி பிந்து பாபாவின் கூடவே சந்திப்பை கொண்டாட வேண்டும். விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வருவதற்காக ஒன்று கண்டறியக்கூடிய சக்தி, மேலும் இரண்டாவது அந்த புலனடக்கக்கூடிய சக்தி வேண்டும். இதற்காக இந்த இரண்டு விதமான சக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகப்படுத்துங்கள். பாபா பார்க்கின்றார், இப்பொழுதும் கூட எப்பொழுதாவது ஏதாவது பழைய சுபாவ சம்ஸ்காரம் வந்து விடுகிறது என்றால் குழந்தைகள் குழம்பி போய் விடுகிறார்கள். குழந்தைகளை இதற்காக மீண்டும் மீண்டும் பாபாவிடம், தன்னுடைய ஆன்மீக வீடு பரந்தாமத்தில் சென்று அமர்ந்து விடுங்கள். பாபாவிடமிருந்து வரக்கூடிய சக்திகளை தனக்குள் அனுபவம் செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். மேலும் தன்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் மீது வெற்றியையும் கூட அடைந்து விடுவீர்கள். என்னுடைய அபியாசம் நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய சங்கல்பங்களின் மீது அட்டென்ஷன் இருக்க வேண்டும். நான் எத்தனை சமயம் நினைவு சொரூபமாக இருக்கின்றேன் என்ற கவனம் இருக்க வேண்டும். ஒருவேளை அட்டென்ஷனில் குறைவு இருக்கிறது என்றால் அலட்சியம் வந்துவிடும். மேலும் நீங்கள் முன்னேற முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் பிந்துவாகி பிந்து பாபாவை பயன்படுத்துங்கள். மேலும் எப்பொழுதுமே தான் இதனுடைய பாக்கியத்தின் நினைவில் இருங்கள். இதன் மூலம் நீங்கள் கலப்பையும் அனுபவம் செய்ய மாட்டீர்கள். மேலும் லேசானவராகி புருஷார்த்தம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் பரம்பிதா பரமாத்மாவின் சிரேஷ்ட சந்தான். சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனையாகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.